நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது. மேலும் www.shankaraworld.com என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம். ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 18-2-2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் மாசி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை ஷஷ்டி திதி இந்த நாள் முழுவதுமே வியாபிச்சுருக்கு. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம் காலை 7:33 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சுவாதி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு கண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 9:48 வரைக்கும் சொல்லியிருக்கா. அதனை தொடர்ந்து விருத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு கரஜை அப்படிங்கிற ஒரு கரணமானது வியாபிச்சுருக்கு. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மாசி செவ்வாய் அப்படின்னு கொடுத்துருக்கா. எப்படி நம்ம ஆடி வெள்ளி தை வெள்ளிலாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா பார்க்கிறோமோ அதே மாதிரி இந்த மாசி செவ்வாய் என்பதையும் அதற்கு இணையாக சொல்கிறார்கள். இன்றைய தினம் யசோதா ஜெயந்தி அப்படிங்கிறதையும் பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்கா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:33 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:11 சந்திர அஸ்தமனம் என்பது பகல் 10:03 சந்திர உதயம் என்பது இரவு 10:50 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:54 முதல் காலை 6:33 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:17 முதல் மாலை 4:44 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9:28 முதல் பகல் 10:55 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:22 முதல் மதியம் 1:50 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:55 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 11:13 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்தி விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு நேயர் சற்று ஆதங்கத்தோடு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. ஏன்னா ஒரு சில பேர் அவ்வளவுதான் எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிறா, அதாவது எதுவுமே திரும்ப கிடைக்காது, எதுவுமே வராது என்பது போல ஒரு எதிர்மறையாக சொல்கின்ற வார்த்தையாக இந்த கிருஷ்ணார்ப்பணம் என்பதை பயன்படுத்துகிறார்களே. அதாவது ஒரு சில பேர் பார்த்தோம்னா ஓ அவ்வளவுதான் எல்லாம் கோவிந்தா அப்படின்னு தெரியுமா, அந்த மாதிரி கோவிந்தாங்கிற மாதிரி இந்த கிருஷ்ணார்ப்பணம்ங்கிற வார்த்தையும் பயன்படுத்துறாளேன்னு சொன்னா இது முற்றிலும் தவறுதான். கிருஷ்ணார்ப்பணம் என்கின்ற வார்த்தை முழுக்க முழுக்க நேர்மறையான பலனை தரக்கூடிய வார்த்தை. கோவிந்த நாமமும் அப்படித்தான், எல்லாம் கோவிந்தா அப்படின்னு சொல்லி எல்லாம் போயிடுச்சு, எதுவுமே திரும்ப வராதுங்கிற மாதிரி சொல்லவே கூடாது. கோவிந்தனின் நாமத்தை சொன்னால் கண்டிப்பாக நாம் இழந்த பொருட்களையும் மீட்க முடியும் என்பதுதான் நிஜம். அதே போலத்தான் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் என்று சொல்லித்தான் செய்ய வேண்டும். எல்லாமே இறைவா நீதான் நடத்துகிறாய், எனக்குள்ளாக இருக்கின்ற நீதான் என்னை செயல்பட வைக்கிறாய் என்பதுதான் அந்த கிருஷ்ணார்ப்பணம் என்பதற்கான பொருள். அதாவது பகவத்கீதையில பகவான் சொல்லியிருப்பார் தெரியுமா, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததுன்னு சொல்லிட்டு எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. இங்க எல்லாமே நீ உன்னுடைய வேலை என்ன, நீ கடமையை செய், பலனை எதிர்பாராதே, நீ பாட்டி உன்னுடைய டியூட்டியை பண்ணிண்டே இருக்கணும், உனக்குரிய பலன் நிச்சயமாக கிடைக்கும் சொல்றார். ஆக நீ இதிலே செயல்படவில்லை, உனக்குள்ளாக இருக்கக்கூடிய நான் தான் உன்னை இயக்கி கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு பகவான் தெளிவாவே நமக்கு சொல்லியிருக்கார் இல்லையா.
இதனாலதான் நம்ம வீட்டுல எந்த ஒரு பூஜைகளை செய்தாலும், பூஜை எதற்கு, நம்ம தர்ப்பணம் போன்ற அந்த பித்ருகர்மாக்களை செய்தாலும், என்ன ஒரு விஷயத்தை பண்ணாலும், ஏன் சந்தியாவந்தனாதிகளை செய்யும் பொழுது கூட கடைசியா என்ன பண்ணணும்னு சொன்னா, காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யஜ்ஜத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. நாராயணா இதி சமர்ப்பயாமிங்கிறது நாராயணா ஏதி சமர்ப்பயாமின்னு சொல்லிட்டு சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பண வஸ்துன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தீர்த்தத்தை எடுத்து கீழே விடுறோம் இல்லையா. எல்லாமே கிருஷ்ணா உனக்கு அர்ப்பணம். நான் இதை சரியாக செய்திருந்தாலும் அல்லது சரியாக செய்யவில்லை என்றாலும், நான் இதனை ஒரு முழுமையான ஈடுபாட்டோடு செய்திருந்தாலும் அல்லது ஈடுபாடே இல்லாமல் எங்கோ ஒரு சிந்தனையை வைத்துக்கொண்டு நான் செய்திருந்தாலும், என்னுடைய அந்த மந்திரம் சொல்வதிலே குறை என்பது இருந்திருக்கலாம், நான் செய்த கிரியை அப்படிங்கிறதுலையும் குறை என்பது இருந்திருக்கலாம், என்னுடைய செயல்கள் இருக்கு இல்லையா, அந்த செயல்களிலே இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள் அத்தனையுமே நீதான் நீக்க வேண்டும். மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் உதாசனா எத்து தந்து மயாதேவா பரிபூர்ணம் ததஸ்துதே பிராயச்சித்தானி அசேஷானி தபக்கர்ம ஆத்மகானிவை யானி தேஷாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் சொல்றார். கிருஷ்ணா அனுஸ்மரணம் பரம் சொல்லிட்டு கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா என்று 12 முறை கிருஷ்ணனினுடைய நாமங்களை சொல்ல வேண்டும். எந்த ஒரு பணியை செய்தாலும்னு சொல்றார். எல்லாவற்றையும் கிருஷ்ணன் பார்த்து கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேலையை செய்துவிட்டு கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வேலையானது நிச்சயமாக முழுமை பெறுகிறது. கண்டிப்பா எந்த ஒரு மனிதனுமே முழுக்க முழுக்க 100% அந்த பணியை அப்படியே தெள்ளத் தெளிவாக செய்ய முடியாது தானே. எங்கேயோ ஒரு தப்பு அப்படிங்கிறத நிச்சயமா செய்திருப்போம். நம்மை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதோ ஒரு தவறு என்பது அந்த இடத்திலே நிகழ்ந்திருக்கும். அந்த தவறிலிருந்து நம்மை பாதுகாப்பது என்பது அந்த கிருஷ்ணன் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் ஒருவருக்கு நல்லது பண்றோம்னு சொன்னா அது மற்றொருவருக்கு அது தீங்காகவே இருக்கும். ஒருத்தனுக்கு நன்மை பண்றோம்னு சொன்னாலே ஒருவருக்கு நன்மை தரக்கூடிய செயல் என்பது மற்றவருடைய பார்வையிலே அது தீமை தரக்கூடியதாக கூட அமைந்திருக்கும். இது போன்ற அந்த பாதிப்புகள் ஏதும் நேராமல் நம்மை அந்த தோஷத்திலிருந்து பாதுகாப்பது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாமே கிருஷ்ணன் தான். அதற்காகத்தான் நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி செய்ய வேண்டும். ஆக கிருஷ்ணார்ப்பணம் அது அவ்வளவுதான்பா, கிருஷ்ணார்ப்பணம் எதுவுமே திரும்ப வராதுன்னு சொல்றதெல்லாம் தவறான வார்த்தைகள் தான். இந்த கிருஷ்ணார்ப்பணம் என்பது முழுக்க முழுக்க நேர்மறையான ஒரு சக்தியை தரக்கூடிய ஒரு பலத்தினை தரக்கூடிய வார்த்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறோமோ அதே போல கிருஷ்ணனினுடைய நாமத்தையும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த கேள்வியை கேட்ட அந்த நேருடைய பெயரை பார்த்தோம்னா ராமகிருஷ்ணன் என்பது தானே. ஆக நான் இந்த நேரத்துல பதில் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னா அது கூட அந்த கிருஷ்ணனினுடைய செயல்தான். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா. மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள், ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது. மேலும் www.shankaraworld.com என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்.